வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். வீட்லேயே பீஸா செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீஸா பிரெட் அளவுக்குள்ள பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் எல்லா பக்கமும் நல்லா பட்டரை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீஸா பிரெட் வாங்கியிருக்கேன் நான் கடையில். இந்த ப்ரெட்டை வச்சு இப்போ செய்ய போகிறேன். நான் வீட்டில் பீஸா பிரெட் செய்கிறது எப்படின்னு இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு வெஜ் மயோனாஸ், ஃபன்டூட்ஸோடைய வெஜ் மயோனாஸ் நான் வாங்கியிருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸுடைய வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸை நான் ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து பால் மஷ்ரூம் சொல்லுவோம். ஸோ இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம், 3 கலரில் கேப்சிகம் கிடச்சிது, அதையும் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆலிவ்ஸு, பட்டன் மஷ்ரூம்ஸு, இல்லை பன்னீர், ஸ்வீட் கார்ன் அது மாதிரி கிடைக்கும், பேபி கார்ன் அது மாதிரி கிடைக்குதுன்னா அதையும் நீங்கள் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுட்டேன். மேலே கொஞ்சமாக மயோனஸை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அடுத்து இப்போ நான் சீஸ் போட போகிறேன். கிரேட்டட் சீஸ். இது நான் க்யூப் சீஸ் வாங்கிக்கிட்டேன், அதை கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சீஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே கடாயில் மண்ணை போட்டு வேக வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் பீஸா பிளேட்டை அதில் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துருவேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பீஸா ரெடி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீஸெல்லாம் நல்லா உருகி நான் இன்னொரு பீஸாவும் பண்ணியிருக்கேங்க. என்னென்னா இதில் சீஸை வந்து நான் மேலே போட்டேன். ஸோ எனக்கு அந்த சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வரல. இது வந்து சீஸை கீழே போட்டுட்டு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். அந்த சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.